விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 3 பேர் உயிரிழந்த சோகம். பட்டாசு ஆலையில் ஆய்வு மேற்கொள்வதாக விளம்பரப்படுத்திக் கொண்ட ஸ்டாலின், தொழிலாளர்கள் நலனில் சிறிதேனும் அக்கறை கொண்டு முறையாக ஆய்வு செய்திருந்தால் இந்த தொடர் உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்காது என மக்கள் வேதனை. பட்டாசு ஆலையில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். பட்டாசு ஆலைகளின் பாதுகாப்பை இனியேனும் நெறிமுறைப்படுத்த வேண்டும் எனவும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் கஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தில் கோயில் திருவிழாவின் போது ஏற்பட்ட பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு நிவாரண நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், இனி இதுபோன்ற விபத்துகள் நிகழாவண்ணம் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுவதற்கு உரிய ஆவணம் செய்ய வேண்டும் எனவும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு வலியுறுத்தல். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கோயில் திருவிழாக்களில் உரிய நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை மற்றும் முறையான பாதுகாப்பும் கொடுப்பதில்லை என்பதால் இதுபோன்ற விபத்துகளுக்கு தொடர்கதையாகிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. எங்கும் எப்போதும் அலட்சிய போக்குடனே செயல்படும் ஸ்டாலின் மாடல் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். கோவை மேற்கு புறவழிச்சாலை பணிகளை விரைவாக முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிலம் கையகப்படுத்தப்பட்ட விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கும் பணியினை விரைந்து மேற்கொள்ள வேண்டும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி வலியுறுத்தல். கோவை மேற்கு புறவழிச்சாலை பணி நடந்து கொண்டிருக்கிறது. இது பாலக்காடு மெயின் ரோடு சுகுணாபுரம் முதல் மேட்டுப்பாளையம் ரோடு நரசிம்மநாயக்கம் பாளையம் வரை இது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது நிதி ஒதுக்கப்பட்டது. இப்பொழுது பணி நடந்து கொண்டிருக்கிறது. 3 பேக்கேஜாக பிரித்து இந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் முதல் பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வேகமாக நடந்து முடியுங்கிற தருவாயில் இருக்குது. செகண்ட் பேக்கேஜ் நில எடுப்பு முடிந்து இன்னும் ஒப்பந்தம் கோரப்படாமல் இருக்கிறது. அது வேகமாக ஒப்பந்தம் கோரி அந்த பணி. கூடா நட்பு கேடாய் முடியும் என்ற பேரவை துணைத் தலைவரின் பேச்சுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி கண்டனம். 1999 நீங்கள் யாருடன் கூட்டணி வைத்தீர்கள், அது என்ன நட்பு என்றும் கேள்வி. பஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டது ஆதில் அகமது தோகர் என தகவல். காஷ்மீரில் அனந்தநாக் மாவட்டத்தில் உள்ள குர்ரே என்ற சிறிய கிராமத்தைச் சேர்ந்த ஆதில் பாகிஸ்தானில் 4 ஆண்டுகள் பயிற்சி பெற்றதாகவும் தகவல். குஜராத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 21,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தலுக்கும் பஹல்காம் தாக்குதலுக்கும் தொடர்பு இருப்பதாக தேசிய புலனாய்வு முகமை திட்டவட்டம். இந்திய இளைஞர்களிடம் போதைப் பொருட்களை விற்று அதன் மூலம் கிடைக்கும் நிதியை வைத்து சதி திட்டங்கள் தீட்டப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் தகவல். பஹல்காம் தாக்குதல் கண்டித்து லண்டனில் அமைதி போராட்டம் நடத்திய இந்தியர்களை நோக்கி பாகிஸ்தான் அதிகாரி செய்த செய்கை கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி தைமூர் ரஹத் என்பவர் இந்தியர்களை பார்த்து கழுத்தை அறுத்து விடுவேன் என்பது போல சைகை செய்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் தீவிரவாதிகளுக்கு உதவிய 2 பேர் கைது. 2 கை துப்பாக்கிகள், 25 ரவுண்ட் பிஸ்டல், வெடிமருந்துகள் உள்ளிட்டவை பறிமுதல். எல்லையில் பதற்றம் நிலவும் நிலையில் 5 போர்க்கப்பல்களின் படத்தை வெளியிட்டு தேசப்பணிக்கு தயார் என இந்திய கடற்படை அறிவிப்பு. ஒற்றுமையில்தான் சக்தி இருக்கிறது, எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எப்படி வேண்டுமானாலும் தயாராக இருப்பதாக கடற்படை அறிவிப்பு. எல்லை தாண்டி வந்ததாக கைது செய்யப்பட்ட இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமாரை விடுவிக்க பாகிஸ்தான் மறுப்பு. உயர்மட்ட அதிகாரியில் கடந்த 48 மணி நேரத்தில் 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும்
இந்திய வீரரை விடுவிக்க பாகிஸ்தான் மறுப்பு. தேசிய பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளை செய்தியாக வெளியிடும் போது மிகுந்த ஊடகங்கள் பொறுப்புடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும். பாகிஸ்தானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகள் எந்நேரமும் தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பாதுகாப்பு படைகளின் நடவடிக்கைகளை நேரடியாக ஒளிபரப்புவதை தவிர்க்குமாறு அனைத்து ஊடகங்களுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தல். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சத்துணவு அமைப்பாளரின் கணவர் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுப்பதாக அரசு பள்ளி ஆசிரியை குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையிடம் பலமுறை புகார் கொடுத்தும் கண்டுகொள்ளவில்லை என ஆசிரியை கண்ணீர் மல்க வேதனை. சென்னையில் வடமாநில பெண்ணை ஆபாசமாக வார்த்தைகளால் திட்டி மிரட்டும் ஆட்டோ ஓட்டுநர். சென்னையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பாதிக்கப்பட்ட வடமாநில பெண் சமூக வலைதளத்தில் பதிவு. I don't have a change. I want 163. Then what to do, bhai? I want 163 money only. Take this and give the change. I don't have a change. Hey! To you. Hey! Yeah. Yeah. திருச்சி அருகே கள்ளக்காதலியின் 5 வயது மகனுக்கு மது ஊற்றிக் கொடுத்து பாலியல் தொந்தரவு கொடுத்த ஹோட்டல் உரிமையாளர் மற்றும் அவரது நண்பர் போக்சோவில் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளை தொடர்ந்து சிறுவர்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களும் தலை தூக்குவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூர் அருகே பணத்தகராறில் நடந்த தகராறு கொலை சம்பவத்தில் முடிந்த சோகம். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் நண்பரையே அடித்து கொலை செய்தவர் உட்பட 5 பேர் கைது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே வீடு புகுந்து இளைஞர் வெட்டி கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் தமிழ்நாடு கொலை நகரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மனைவி மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து கொல்ல முயன்ற கணவர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததன் காரணமாக என்னவெல்லாம் செய்யலாம் என்ற துணிச்சலில் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 10 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் அரசு கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக மக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்கள் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் தமிழகத்தில் அதிக அளவில் உள்ளதாகவும் இளைஞர்கள் வாழ்க்கை சீரழிந்து வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே குட்கா விற்பனையில் ஈடுபட்டு வந்த 3 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் நடமாட்டம் கட்டுக்கடங்காமல் உள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னை மடிப்பாக்கம் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக மெத்தபெட்டமைன் போதைப் பொருளுடன் சுற்றித் திரிந்த 2 பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தினந்தோறும் போதைப் பொருட்கள் சிக்கும் நிலையில் பெற்றோர் அச்சம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையின் பிரசவ வார்டில் வலமுறும் எலிகளால் மகப்பேறு பெண்கள் அச்சம். செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறை இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை எனவும் மருத்துவமனை நிர்வாகமும் கண்டுகொள்ளவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களை சேர்ப்பதற்கு லஞ்சம் வாங்கிய ஒப்பந்த நிறுவன நபர்கள் பேசும் வீடியோ காட்சிகள் வைரல். நான் 25, இவரு 25. இல்லைங்க, என்ன ஒருத்தர் சேர்த்து விட்டாரு, அவர்கிட்ட கூட நான் கொடுக்கல. 25,000 நீங்க ஃபேஸ் பண்ணிக்கோங்கன்றான். 25,000 கட்டியிருக்குதுங்க. எத்தனை பேர் கொடுத்தாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நவநீதன் கொடுத்துருக்காரு, நான் கொடுத்துருக்கிறேன், இன்னொருத்தர் கொடுத்துருக்காரு. தெரிஞ்சிருக்கு சரிங்களா, ஜானுங்கிறவர். அது போக புதுசாக சேர்ந்தாங்க, எத்தனை பேர் கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்போ இத்தனை காசு எதுக்கு? ஸ்டாலின் ஆட்சியில் பணியிடங்களை நிரப்பினால் சம்பளம் வழங்க வேண்டும் என்பதற்காக ஊழியர்களை நியமித்து லஞ்சம் மூலம் கல்லா கட்டுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கட்டாய கடன் வசூலில் ஈடுபட்டால் 3 ஆண்டுகள் சிறை என புதிய மசோதாவை தாக்கல் செய்துள்ளது விடியா திமுக அரசு. வரி வசூல் செய்வதற்காக வீட்டின் முன் குப்பையை கொட்டுவது, பள்ளம் தோண்டுவது என கந்து வட்டிக்காரர்களை விட கொடூரமாக நடந்து கொள்ளும் ஸ்டாலின் அரசு கட்டாய கடன் குறித்து கொண்டு வரும் மசோதா வெற்று விளம்பரமே என மக்கள் சாடல்.
எங்களுக்கு எந்த நிதியும் வேண்டாம் என ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி தலைவர் ஜின் லீச்சூனுக்கு 1000 நாட்களை கடந்து தொடர்ந்து போராடி வரும் பரந்தூர் புதிய விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் கடிதம். புதிய விமான நிலையத்தால் தங்களது வாழ்வாதாரமான வேளாண் நிலமும் குடியிருப்பும் அழிந்து போகும் என வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே அதிக மின்னழுத்தம் காரணமாக 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் டிவி, ஃப்ரிட்ஜ், மோட்டார் உள்ளிட்ட ஏராளமான மின்சாதன பொருட்கள் தீயில் எரிந்து நாசம். மீட்டர்களை மாற்றி தருகிறோம் என மின்வாரிய ஊழியர்கள் தெரிவித்துள்ளதை ஏற்க மறுத்து பொதுமக்கள் உரிய இழப்பீடு வழங்க ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ரேஷன் கடையை முற்றுகையிட்ட பொதுமக்கள். பொருட்களை வழங்க தாமதம் செய்வதால் கூடுதலாக நியாய விலைக் கடையை திறக்க வேண்டும் என்றும் மக்கள் வலியுறுத்தல். 17ஆம் தேதி சாமான் கொடுக்குறாங்க. எப்படி 17ஆம் தேதி தான் எல்லாருக்கும் என்ன பருப்பு தேவைப்படுதா? மாச துவக்கத்துல எல்லாம் தேவைப்படாதா? 17ஆம் தேதி தான் சாமானே கொடுக்குறாங்க. என்ன செய்வோம் நாங்க? 17ஆம் தேதி தான் சாமானே இறங்குது. மற்ற நேரம் அரசாங்கம் தூங்குதோ. காஞ்சிபுரத்தில் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களை வைத்து கலப்பட போலி தேனை தயாரித்து சுத்தமான தேன் என கூறி பொதுமக்களை ஏமாற்றும் வடமாநில கும்பல். காவல்துறையினர் ரோந்து பணி மேற்கொள்ளாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் தமிழகத்திற்கு வந்து வியாபாரம் என்ற பெயரில் வடமாநில கும்பல் வேலையை காட்டுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காலி பணியிடங்களை நிரப்புதல், கூடுதல் பணிச்சுமையை குறைத்தல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் தமிழ்நாடு முழுவதும் 1 மணி நேரம் பணி புறக்கணிப்பு ஆர்ப்பாட்டம். அனைத்து அரசு துறை ஊழியர்களையும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி போராட வைத்ததுதான் ஸ்டாலின் அரசின் 4 ஆண்டு கால சாதனை என அரசு ஊழியர்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா நகரில் ஜூஸ் கடையின் பூட்டை உடைத்து பணம், செல்போன் கொள்ளை. ஸ்டாலினின் விளம்பர ஆட்சியில் போலீசாரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் திருட்டு சம்பவங்கள் அதிக அளவில் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொடுங்கையூரில் வீட்டில் இருந்த பெண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து நூதன முறையில் 3 சவரன் தங்கச் செயின் மற்றும் செல்போனை பறித்துச் சென்ற பெண்ணிற்கு போலீசார் வலை. மாடல் ஆட்சியில் சரியில்லாத சட்டம் ஒழுங்கால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் மூட்டைகள் பாதுகாக்க இடமில்லாத அவலம். டெல்டா காரன் என தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலின் விவசாயிகளின் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாதா என மக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் 7 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. அதிகபட்சமாக சேலத்தில் 102.3 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், கரூர் பரமத்தியில் 101.3 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெப்பம் பதிவு. சிவகங்கையில் திடீரென வெளுத்து வாங்கிய கோடை மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 2 தினங்களுக்கு தமிழகத்தில் வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையால் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாலும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாலும் விவசாயிகள் மகிழ்ச்சி. கொடைக்கானல் மற்றும் செங்கோட்டையில் கொட்டி தீர்த்த கனமழை. கோடை வெப்பத்தால் அசௌகரியமான சூழல் நிலவி வந்த நிலையில் அதிருப்தியில் இருந்த மக்கள் நிம்மதி.
திருவாரூர் மாவட்டம் குடவாசல் திருப்பாம்புரம் சேஷபரீஸ்வரர் கோவிலில் ராகு கேது பெயர்ச்சி. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரிகார பூஜை செய்து வழிபாடு. கும்பகோணத்தில் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோயில் ராகு பகவான் மீனராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாவதை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜை. ராகு பயிற்சி விழாவில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். மயிலாடுதுறை கீழ்பெரும்பள்ளம் கோயில் மற்றும் புவனகிரி வெள்ளியம்பலம் கோவிலில் ராகு கேது பெயர்ச்சி விழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். குஜராத்தில் சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கைது. அம்மாநில பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி வசித்து வந்தவர்கள் சிக்கினர். கத்தோலிக்க கிறிஸ்துவர்களின் தலைவரான போப் பிரான்சிஸின் உடல் வாட்டிகனில் உள்ள புனித மேரி பசிலிக்காவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதி சடங்கு நிகழ்வில் 50 நாடுகளின் தலைவர்கள் உட்பட 150 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு போப் உடலுக்கு மரியாதை செலுத்தினர். ஈரான் நாட்டு துறைமுக நகரான பாந்தர் அப்பாஸில் பயங்கர சத்தத்துடன் வெடிவிபத்து. வெடிவிபத்தில் சிக்கி 400க்கும் மேற்பட்டோர் காயம். பாகிஸ்தானின் லாகூர் விமான நிலையத்தில் போர் விமானத்தில் பேட்டரி பொருத்தும் போது பேட்டரி வெடித்து ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. விபத்தில் 14 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு என தகவல். தங்கம் விற்கும் விலையில் தங்க உடை அணிந்து பிறந்தநாள் கொண்டாடிய மலையாள நடிகை சானியா ஐயப்பன். சமூக வலைதளத்தில் வைரலாகும் படங்கள். ஐபிஎல் ஏலத்தில் திறமையான வீரர்களை அடையாளம் காண தவறிவிட்டதாக சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர் ஃபிளமிங் ஒப்புதல். இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியின் மிக மோசமான செயல்பாட்டுக்கு பொறுப்பேற்பதாகவும் அறிவிப்பு.